நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் அல்லா கிட்ட போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. மேடம் என்ன பண்றீங்க? இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட டான்ஸ் ஆடுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மேடம் சொல்றீங்க? புருஷனோட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருந்தான்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. இன்னொருத்தன் கூட இவ ஒட்டிக்கிட்டல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதுவும் தான் புருஷன் முன்னாடியே அவன் தம்பி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இவ எல்லா எல்லையையும் தாண்டிட்டா. இனிமே என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. இல்ல அட நஜ்மா, நீ ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நஜ்மா, இதெல்லாம் உன்னோட குற்றம் தான். அதுக்கான முடிவை நீ தான் எடுக்கணும். ஆமா, முடிவெடுக்கிற உரிமையை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அட கொஞ்சம் யோசிமா. உன்னோட தங்கச்சி இருக்காளே, அவளே உன்னோட வாழ்க்கைய பறிக்க நினைக்கிறா. சக்காலத்தி புத்திய கடைசியில காட்டிட்டால. அட இந்த வெக்கங்கட்ட திமிர் புடிச்ச பொண்ணு உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க நினைக்கிறா. எனக்கு முதல்லயே சந்தேகம் இருந்துச்சு. இப்ப நீயே சொல்லு நஸ்மா, இந்த வெக்கங்கட்ட திமிர் பிடிச்ச பொண்ண என்ன பண்றது? நீயே சொல்லு. சரிம்மா, என்னால இன்னைக்கு நீங்க அழ வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எங்களுக்காக நிறைய வேதனை அனுபவிச்சீங்க.
எனக்காகவும் நஜ்மாவுக்காகவும். நீங்க வெளியே தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தீங்க. இத பாருங்கம்மா, எந்த மனுஷனுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவர் இன்னைக்கு உங்களோட மனசை உடைச்சிட்டாரு. உங்க வாழ்க்கையில இருந்து சந்தோஷத்தையே பறிச்சிட்டாரு. உங்க வாழ்க்கை பூராவும் போராட்டம் வேதனையாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ அத மறந்து அவரை மன்னிச்சிட போறீங்களா? ஆனா சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நடந்ததை மறந்துட, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்றீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். இப்போ அவர் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் அதை உங்களால மறுக்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க விருப்பம் இல்லாம எதையும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் இப்ப விரும்புறேம்மா. சார், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்கிறத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னது எல்லாமே வெறும் போய் மட்டும்தான். அதை நான் உறுதியா சொல்லுவேன். அவர் எப்பவும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காரு, யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க பாருங்கம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதையெல்லாம் கஷ்டப்பட்டு இதையெல்லாம் ஏன் சம்பாதிச்சேன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்க கூடாதுன்னு தான். உங்களுக்குன்னு இந்த வீடு இருக்கு, நான் இருக்கேன், ஜோயா இருக்கா. அம்மா, நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. நம்ம மறுபடியும் காலையில் அதை பத்தி பேசலாம். அதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோங்கிறத உணர வைப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் தேவையே இல்லைம்மா. குட் நைட்மா. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது சார்? என்கிட்ட வீடு இருக்கு, ஆனா அதுல நான் தனிமையில இருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்குன்னு ஒரு வீடு, என் பையன், என் மருமக. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்போ முழுமை அடையுதுன்னா, அவளோட புருஷன் அவன் கூட இருக்கும் போதுதான். இப்ப அவருக்கு நான் மட்டும் தேவையில்லை, எனக்கும் அவரு தேவைதான். நிகத், இப்ப நடந்த எந்த தப்புக்கும் நீ காரணம் இல்ல. நஸ்மா, உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல உன் கண்ணு குருடாயிடுச்சு. நீயே பார்த்தல அவ எப்படி உன் புருஷனை கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தான்னு. பெரிய இடத்து பொண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவளோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமால இருக்கு. போதும், நிறுத்துங்க அத்தை. நீங்க நிறைய பேசிட்டீங்க, நானும் நிறைய கேட்டுட்டேன். எனக்கு நிக்கத் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ உடம்புல ஓடுற ரத்தத்து மேலயும் அந்த ரத்தத்துல இருக்கிற உண்மை மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் உடம்புலயும் அதே ரத்தம் தான் ஓடுது. நிக்கத் என்னைக்கும் என்னை ஏமாத்த மாட்டா. அதோட இம்ரான் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை என்னைக்கும் பண்ண மாட்டார் அத்தை. ஆனா நஸ்மா, ப்ளீஸ் அத்தை, இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க என்னோட மாமியார், நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நாங்க எல்லாருமே உங்களை மதிக்கிறோம். நீங்க பேசுறது எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நாங்க உங்களை எப்பவுமே எதிர்த்து பேசுறது இல்ல. ஏன்னா எங்களை விட நீங்க வயசுலயும் உறவுலையும் எங்களை விட பெரியவங்க. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன்.
தயவு செஞ்சு ஒழுக்கத்துல நீங்க பெரியவங்களா நடந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி உங்க மருமகளை அவமானப்படுத்துறது சரியான விஷயமா சொல்லுங்க? அப்புறம் இம்ரானை பத்தி சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தை, நிக்கத் இப்ப உங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூட. இவள நம்ம வீட்லயும் நம்ம குடும்பத்திலயும் ஒருத்தியா ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிக்கத் எப்பவும் அமைதியா இருக்கா. உங்களை எதிர்த்து அவ எந்த கேள்வியும் கேட்கலங்கிறதுக்காக அவளை கொடுமைப்படுத்துறது நியாயமா சொல்லுங்க? நான் இவளை கொடுமைப்படுத்துறேன் நான் சொல்றேன். அத்தை, என்ன பேச வைக்காதீங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கும் தெரியும். நிக்கத்தை எப்படி பாடப்படுத்துறீங்க? அத்தை, நிக்கத்தால தன்னை தானே காப்பாத்திக்க முடியலன்னா என்ன? அவளோட அக்கா நான் இருக்கேன்ல. அவளோட ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் அவளுக்கு துணையா இருப்பேன். இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அத்தை. நான் இப்ப சொல்றதையும் மறந்துடாதீங்க. நாங்க 2 பேரும் அசார் அகமத் கானோட தங்கச்சிங்க. அண்ணனும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்காருல, இந்த வீட்ல என் 2 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவரு வந்து இத ஞாபகப்படுத்தினா உங்களால அதை தாங்கிக்க முடியாது. அத்தை, நிக்கத்துக்கும் ஃபரான் மாமாக்கும் இப்பதான் நிக்கா நடந்திருக்கு. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க இப்பதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு உதவி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேரும் நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னா, நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் பெருசு பண்ண நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஃபரான் மாமா இத பத்தி நிக்கத் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இவன் மேல சந்தேகப்படல. அத்தை, உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இத பத்தி ஃபரான் மாமா கிட்டே போய் கேட்டுக்கங்க. அண்ணா, அட உமேரா பேகம், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து எங்க கூட வீடியோ பாருங்க வாங்க. நுசரத் மேடம் ஏதோ கோவத்துல இருக்க மாதிரி இருக்கே, இல்ல? மாஷா அல்லாஹ், அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. முகத்துல எப்படி அழகா தெளிவா ஒரு பிரகாசம் தெரியுது பாரு, க்ளோ ஆகுது. உங்களுக்கு என்ன வேணும்? என்னது? உங்களுக்கு நிச்சயமா இது தேவைப்படுது. இல்லைன்னா என்கிட்ட இப்படி ஸ்வீட்டா பேசுவீங்களா? ஓ, அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? நான் எந்த காரணமும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? ஆமா. வருத்தமா இருக்கு. என்னோட சந்தேகம் இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஹுமேரா பேகம். உன்னோட மூளை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ நடந்துகிட்டத வச்சு பார்க்கும்போது சந்தேகமே இல்லாம அது முழுசா தெளிவாயிடுச்சு. உனக்கு சரியா ஜட்ஜ் பண்ண தெரியல. உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல. கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ,
நீ தான் மனசே இல்லாம என்கிட்ட பேசுறதுக்காக ஓடோடி வர. ஆனா நான் ஒன்னும் அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசலையே. ஹலோ, என் செருப்பு தான் உங்களை தேடி வரும், நான் இல்ல. ஓகே. வா, சூப்பர், வித்தியாசமான செருப்பா இருக்கே. இவங்க இல்லாமலே தானே என்ன தேடி தேடி வருதாமே. என்ன 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 என்னாச்சு? என்ன என்ன உனக்கு தான் வாய் ரொம்ப நீளமாச்சே, பேசாம அப்படியே உள்ள போயிடுச்சா? இல்ல சண்டை போடுறதுக்கு உனக்கு வார்த்தை கிடைக்கலையா? சரியா பேச தெரியலனா யார்கிட்டயும் பேசவே கூடாது. சரி, ஒரு வேலை பண்ணு, உடனே இந்த இடத்த விட்டு போயிடு. என்னால ஒரு நிமிஷம் கூட நீ உன்னை பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஊர்லயே உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரியை நான் பார்த்ததே இல்ல. ப்ளீஸ் கிளம்பு. என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க? எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. கமான் ஹுமேரா, நான் உன்னை கிண்டல் பண்றேன்னு உனக்கு தெரியாதா என்ன? நாம இந்த மாதிரி பேசிக்கிறது இது என்ன முதல் தடவையா? சின்ன வயசுல இருந்தே நாம இப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கமான். அதுக்காக எப்பவும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஹுமேரா, யார் மேல அதிக பாசம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட தான் அதிகமா சண்டையும் போடுவோம். சண்டை போட்டு போட்டு அதுல காதல் இல்லாம போயிடுச்சுன்னா அதனால யாருக்கு என்ன உபயோகம்? அயான், நாம 2 பேரும் பெரியவங்களாயிட்டோம். நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே மாறி போயிடுச்சு. நானும் மாறிட்டேன். மாறிட்டியா? யாரு மாறினா? ஹுமேரா, நீ முதல்ல எப்படி இருந்தியோ இப்பவும் எனக்கு அந்த மாதிரி தான் தெரியல. சேம் டு சேம். நான் வேணா மாறாம இருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மாறிடுச்சு. ஓ மை காட், எதிர்பார்ப்பா? சரி, அப்படின்னா இந்த அயான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? இந்த அயான் கிட்ட இந்த ஹுமேரா பேகம் அப்படி என்னதான் எதிர்பார்க்கறாங்க? அயான், இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா கிண்டல் அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்ன உண்மையாவோ பொய்யாவோ பாராட்டிக்கிட்டே இருக்கணும். உங்க மனசுல இந்த ஹுமேராவோட இடத்த யாருமே பிடிக்கலன்னு நீங்க சொல்லணும். நீங்க எனக்காக அனுப்பப்பட்டவர்னு. அந்த அல்லாஹ் மூலமா எனக்கு தெரியணும். நீங்க என்ன உயிருக்கு உயிரா விரும்பணும். ஆனா இது எல்லாத்தையும் நான் உங்க வாயால கேட்கணும்னு விரும்புறேன். சின்ன வயசு விளையாட்டு சின்ன வயசோடயே போயிடுச்சு. இப்ப நம்ம பெரியவங்களாயிட்டோம். அதனால உண்மைதான் ஹுமேரா பேகம். இப்ப நாம பெரியவங்களாயிட்டோம், நிறைய மாறிட்டோம். சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு இப்ப காதலா மாறிடுச்சு. இந்த காதல் இப்ப நம்மோட வாழ்க்கையாவும் மாறிடுச்சு. இந்த உலகத்திலேயே உன்னை விட முக்கியமா எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஹுமேரா. என்னோட வாழ்க்கை பூராவும் நான் உன் கூடவே இருக்க ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ எனக்கு முக்கியங்கிறத உனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பேன். சரி சொல்லு, இப்ப தெளிவா சொல்லு. உனக்கு என்ன நிக்கா பண்ணிக்க விருப்பமா?
எனக்கு இதுல சம்மதம் தான். தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த கேண்டில சீக்கிரமான, என்னால சூட்ட தாங்க முடியல. ப்ளீஸ். Hey